தீங்கு வரும் பொழுது, உங்களுக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது, உங்க சூழ்நிலை மாறும் பொழுது நீங்க யாரை கூப்பிட்டீங்க? இயேசுவை கூப்பிட்டீங்க. ரட்சகர் ஜீசஸை நீங்க கூப்பிட்டீங்க. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? என் பிள்ளை என்ன விசுவாசத்தோடு கூப்பிட்ட, என்னையே நம்பி கூப்பிட்ட என் பிள்ளைக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்று பாருங்க. தீங்கு நாளில் அவர் என்னை என்ன பண்றாங்களா? தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா. நீங்க தீங்கு வரும் பொழுது விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு தீங்கு வரும் பொழுது கர்த்தரை நம்பி நீங்க நாடும் பொழுது கர்த்தர் அவருடைய கூடாரத்துல வைக்கிறாரா, அவருடைய கரத்துல வைக்கிறாரா, அவருடைய பக்கத்துல வைக்கிறாரா, அவருடைய வார்த்தையில உங்களை பலப்படுத்துகிறார்களா, கண்மலையின் மேல வைக்கிறார்களா. எங்க வைக்கிறார்களா? கண்மலை எதுங்க? நம் ஆண்டவராகிய ரட்சகர் இயேசுவை கண்மலையாய் காணப்படுகிறார். அந்த கண்மலையம் தேவன் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்துல வைத்து ஆசீர்வதித்து, ஒன்றே நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். என் தீங்கு நாளிலே கர்த்தர் என் சத்தத்தை கேட்பார், எனக்கு உத்தரவு அருளச் செய்வார், என்னை வெளிச்சத்துக்கு கர்த்தர் என கொண்டு போகுவார். என் மாறாவின் கண்ணீர் மதுரமாய் மாறும், மாறாவின் கண்ணீர் என்னை மதுரமாய் மாற்றுவார் என்று சொல்லி என் கண்மலையான தேவன் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவர் உள்ளங்கையில் உங்களை தாங்குகிற தேவனாய் காணப்படுவார். விசுவாசிங்க, கர்த்தர் நிச்சயமாகவே எல்லா தீங்கில் இருந்தோம், எல்லா ஆபத்தில் இருந்தோம் உங்களை வெளிச்சத்துல வைத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க இயேசு வல்லவராய் காணப்படுகிறார். இப்படி தேவன் நம்மளை நடத்தின தேவனுக்கு நம் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். இயேசுவின் நாமத்தினால நம்ம கேட்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க இயேசு வல்லவராய் இருக்கிறார். இத்தனை நன்மை செய்கிற தேவனுக்கு இப்பொழுது நம்ம உள்ளத்துல ஆழத்தில் இருந்து எவ்வளவு நன்றி சொல்ல போகிறோம். சொல்லலாமா? அப்பா, இவ்வளவு நன்மை செஞ்சீங்களே, ஸ்தோத்திரம் அப்பா. இவ்வளவு நன்றி செஞ்சீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என்னை மறக்காம இருந்தீங்க அப்பா, என்னை பாதுகாத்தீங்க அப்பா. அப்பா, என்னோட கூட இருந்தீங்க, என்னை நேசித்தீங்க, என் கூட இருந்தீங்க அப்பா. Thank you Lord, thank you Lord, thank you Jesus.